அரசியல் பிரச்சாரம் மும்முரமா போயிட்டு இருக்கு. சென்ற முறை இந்தியா கூட்டணிக்கு நீங்க தமிழகம் முழுவதும் நல்ல பிரச்சாரம் பண்ணீங்க. அதே போல இந்த தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா உண்டு. அதை பத்தி பேசத்தான் இப்ப போயிட்டு இருக்கேன். பேசிட்டு உங்களுக்கு இன்னும் கூடிய விரைவில் மறுபடியும் நான் பேச வேண்டியது. அதுதான் போயிட்டு இருக்கேன். அதுதான் திரும்பி வந்திருக்கேன். தொகுதி பங்கீடுகள்ல பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு திமுக குறைத்து வழங்கக்கூடிய சூழ்நிலையில நான் ஏற்கனவே மதுரையில் இறங்கும் போது சொன்னேன். நான் எனக்கு இது கடமையா நினைச்சிட்டு இருக்கேன். தவிர இதுல எனக்கு என்ன பெரிய லாபம்ங்கிறத பத்தி யோசிக்காம நான் சொல்லும் போது கிண்டல் அடிச்சாங்க. இந்த அலையன்ஸ் எதுக்காகன்னு கேட்டாங்க. இப்ப தேவை, நாட்டுக்கு தேவைன்னு நான் சொன்னேன். அதே காரணத்துக்காக தான் நான் கண்டினியூவிங். இது இப்ப எலெக்ஷன் முடிஞ்சதான் ஆரம்பிக்கிறோம். எனக்கு வேலை இருக்குங்க. நானும் அதுல நடிக்கணும். அதே போல நிறைய கட்சிகள் தங்களுடைய வேட்பாளராக அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் நேரடியா பெரம்பூர்ல போட்டியிடறான்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அதை ஏன் பார்த்துட்டு இருக்கேன்? எனக்கு வேலை இருக்கு. அதை நான் இந்த முறை புதியவர்களுக்கான வாய்ப்புகள் மக்கள் நீதி மையத்தில் எதிர்பார்க்கலாம். எப்பவுமே இருக்கு மக்கள் நீதி மையத்தில். நான் தான் அதுல இருக்கிறதுக்குள்ள பழைய ஆளு.